ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து கணவர் வந்து இல்லை. தன்னுடைய பொண்ணை வந்து படிக்க வைக்கணும், 2 பேருக்கும் அவங்களுக்கும் அவங்க பொண்ணையும் வந்து பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு முறுக்கு பண்ணி முறுக்கு விற்று 4 இடத்துல முறுக்கு திருத்துருவா முறுக்கு விற்று வந்து வியாபாரம் பண்ணி தான் வந்து காப்பாற்றியிருக்காங்க. அப்படி இருக்க அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா உயிரே எடுக்க வந்து முயற்சி பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அது எதனால் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வயசு பொண்ணு, அது வந்து பார்த்தா ஏதோ ஒரு பையன் கூட வந்து பழகிருக்கு. அவன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் காதல் சொன்னால் கண்டிப்பாக காதல் கிடையாது. அது காதல் வச்சு வீட்டுக்கு அந்த பையன் கூட பழகின அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்த பார்த்தேன் காதல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நகை அவங்க வீட்டில் 10 பவுன் அந்த அம்மா அந்த நகை வந்து சேர்த்து வச்சுருந்துருக்காங்க அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு. அந்த நகையை உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ காதலன் கூட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா அவங்க அம்மா பயங்கரமாக வந்து திட்டியிருக்காங்க. திட்டினது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நகை எடுக்கிறதுக்கு அலமாரி சாவியில் எடுத்து நகையை வந்து எடுக்கிறதே பார்த்துட்டு அவங்க அம்மா பதறிப்போய் இன்றைக்கி வந்து ஒரு பவுனே வந்து 1.25 லட்சம், அது 10 பவுன் அப்படின்னா என்ன ஆச்சு, 10 பவுனுக்கு மேலே ஆச்சு. ஐயோ பொண்ணு தவறான வழியில் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கல்யாணம் ஆகி வந்து புருஷன் வந்து கேட்டாலே வந்து கொடுக்கக்கூடாது. கல்யாணமே ஆகலை, இந்த பையன் காதலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை கூட்டினதுக்கு சும்மா கூட பேசி பழகிருக்கான் அவன் காதலன் அப்படி சொல்லிட்டு. இவளையே வந்து இத்தனை நாளைக்கு வந்து காதலிக்கிற மாதிரி நடிக்க போகிறான்னு தெரியல. இவளை விட்டுட்டு வந்து போகிறான், சும்மா நகைக்காக தான் வச்சுருக்கான். இதுக்கு பேர் வந்து காதல் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஆசை முடிஞ்ச உடனே இவளை விட்டுட்டு போகிறான். இப்படி இருக்கும்போது நகையை கண்டு கொடுத்தா அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு முறுக்கு வியாபாரம் பண்ணி இப்போ பிள்ளைய வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அவங்க வளர்க்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதை கொஞ்சம் கூட நினைக்காம நகையை வந்து எடுக்க போயிருக்கு. இதை பார்த்துட்டு பதறி போன அம்மா வந்து கற்றுன்னு கத்திருக்காங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு வந்து கேட்கல. அம்மா வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முதல்ல பேசி வச்சுருக்காங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா ஒரு பெரிய கட்டையை எடுத்து அம்மாவோட பின்னந்தல்ல ஓங்கி அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த அம்மா பெருசாக கத்தியிருக்காங்க. இந்த பொண்ணு துப்பட்டா எடுத்து கழுத்தில் போட்டு வச்சு உயிரெடுக்க முயற்சி பண்ணியிருக்கு. இப்போ 2 பேரும் 2 பதில் சொன்னோன்னே இதை பார்த்துட்டு பதறி போன அம்மா பெத்த மகளே இன்றைக்கி எம்மனா மாறிட்டாங்களே சொல்லிட்டு பெருசாக கத்த ஆரம்பிச்சதுன்னு அக்கம் பக்கம்லாம் என்ன சத்தம் சொல்லி ஓடி வந்துட்டாங்க. அக்கம் பக்கத்தில் ஓடி வந்ததுனால என்னாச்சுன்னா வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. இந்த பொண்ணு கழுத்தில் துப்பட்டா போட்டிருக்கு. அதே சமயம் இந்த பையன் வந்து கட்டையை கையில் வச்சு நிற்கிறான் அப்படின்ட்டு உடனடியாக வந்து காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதறி எழுதிருக்காங்க. போலீஸுக்கு வந்து தகவல் கொடுத்துட்டு எங்கள் அம்மா வந்து என்ன பெத்த பொண்ணே இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே இந்த போலீஸுக்கு வந்து தகவல் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து பொண்ணை காட்டி கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் சரின்ட்டு அவங்க அம்மா தகவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கே வந்து ஆபத்து. அதுக்கப்புறம் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. இந்த விஷயம் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தா அதிர்ச்சி ஏற்படுத்து. ஏன்னா ஒரு அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வந்து வளர்க்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. தனியாலாம் நின்று வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. முறுக்கு விற்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தன்னுடைய காதலனுக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த பொண்ணு வந்து பண்ணியிருக்கு. எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம். ஒரு பவுனு இன்றைக்கி 1.25 லட்சத்துக்கு நாளைக்கு ஒரு பவுன் அந்த அம்மாவால் வாங்க முடியுமா? ஏதோ இருந்த நகையை பொண்ணுக்கு போடலான்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செய்கிறாங்களே சொல்லி கதறி துடிச்சு அழுதுருக்காங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெத்ததாய் தான் என்றைக்குமே இருப்பாங்க. காதலன் நான் கேட்டால் உண்மையிலே அவன் காதலன் வந்து கிடையாது. நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணு கூட பேசி பழகிறான். நகையை வாங்கிக்கிட்டு அவன் அந்த பொண்ணை ரோட்டில் விட்டுட்டு அவன் வந்து போகிறான். என்றைக்குமே இருக்கிறது வந்து அம்மா அப்பாவில் என்றைக்குமே இந்த மாதிரி தவறுகளை வந்து ஒரு நாள் வந்து பண்ணாது. உங்கள் கூட பழகிறதெல்லாம் வந்து சும்மா தான் பழகிறான். இதுக்கு பேர் வந்து காதலாக கேட்டால் கண்டிப்பாக காதலே கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே ஒருத்தர் வந்து நகை கேட்குறான், பணம் கேட்குறான்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல உறவே இருக்காது. ஏன்னா நல்ல உறவாக இருந்தால் அவன் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பானா, எனக்கு நகை கொடு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உழைப்பில் வந்து காப்பாற்றணும். அப்போ நகை பணத்தை வந்து அவள் சொன்னதால தான் வந்திருக்கான். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்க. யாருக்கும் எதுவும் வந்து கொடுக்காதீங்க. இதுக்கு பேர் வந்து உண்மை காதல் வந்து கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பீகார் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு ஸ்கூல் பிரின்ஸிபலை வந்து 28 வயசு டீச்சர் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. இது என்ன, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. அந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு தான் ஆச்சு. அவருக்கு வந்து 60 வயசு வந்து வச்சு 2 பேருமே நெருங்கி வந்து பழகிருக்காங்க. நெருங்கி பழகினால கணவன் மனைவியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கூலில் வந்து டீச்சர் பிரின்ஸிபல் ஆனதால் என்னாச்சு, அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு. அதனால் என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நெருங்கி பழகினால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கர்ப்பமாயிருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்தவொன்னே வீட்டில் திடீர்னு வலி வந்து குழந்தை பிறந்தவொன்னே வீட்டில் வந்து தெரிஞ்சிருக்கு. கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பிரின்சிபல் கூட வந்து. இதனால் அதிர்ச்சியான அவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஆகலை. இதனால் அதிர்ச்சியான அவர் வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் சரி அவளுக்கு வந்து குழந்தை வந்துருச்சு என்ன வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கூட வந்து அந்த டீச்சர் கூட பேசி பழகி எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தை பிறந்தவொடனே அவர் வந்து திருமணம் பண்ணாமல் இருந்திருக்காரு. இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக வந்து கோயிலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தாலி கட்டி வந்து திருமணம் வந்து பண்ணிட்டாங்க. இப்படி வந்து எப்படியெல்லாம் வந்து பெண்ணை ஏமாத்துறாங்க. படிச்சிருக்காங்க இவங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்க வந்து டீச்சர் இவர் பிரின்சிபல் இருந்து எப்படி வந்து இந்த பொண்ணை ஏமாற்றிருக்காரு பாருங்கள். அவருக்கு 60 வயசு ஆகிருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 28 வயசு, கிட்டத்தட்ட 32 வயசு வித்தியாசத்தில் ஏமாற்றிருக்காரு. நல்ல வேலை குழந்தை பிறந்ததுனால அவங்க வீட்டில் எல்லாருமே அதை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால இப்போ வந்து திருமணம் பண்ணிட்டாங்க. பெண்களை வந்து ஆண்கள் வந்து இப்போ கூட நிறைய பேர் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.